Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். சுடிதார் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்ட் சைஸ்க்கு ஆல்டர் பண்ணி அதை திருப்பி நம்ம கைக்கு வரதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே, அதை ஆல்டர் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் எப்படி சுடியை டைட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டாப்ஸ் தான். நான் வந்து பாப்பாவுக்கு போட்டு அது எவ்வளோ லூஸாக இருக்குன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு இவ்வளோ லூஸாக இருக்குது. இதை மிஷின், ஊசி, நூல் எதுவுமே இல்லாமல் எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி டாப்ஸை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஆல்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுடியை வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸாக நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும். அதாவது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுடியை வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸாக உங்களுக்கு நீங்களே வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த டாப்ஸ் எவ்வளோ தொலைன்னு இருக்குது அப்படின்றது. அது வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு டைட் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கிறத நான் இந்த அளவுக்கு வந்து டைட்டாக வந்து நான் வந்து பிடிக்க போகிறேன். ஆக்சுவலாக அது ஒரு ஹேக் தான், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஊக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பாசியை வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து துணியில் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஊக்கில் அந்த மாதிரி பாசியை போட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட் வேணுன்றதை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம திருப்பி கழட்டிட்டு போட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைடு எந்த பக்கம் போட்டிங்களோ அதே சேம் நேராக வந்து இன்னொரு ஊக்கும் அதே மாதிரியே வந்து போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்து ரெண்டு பக்கமும் 2 ஊக்கு வந்து போட்டிருக்கேன். ஒரு ஊக்கு அந்த சைடு, இந்த சைடு, ரெண்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டோ இல்லை பாவாடை நாடாக இருந்தாலும் ஓகே, ஷூ லேஸாக இருந்தாலும் ஓகே, கயிறாக இருந்தாலும் ஓகே, அருணா கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஊக்குலேருந்து ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த ஊக்கு வழியாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த த்ரெட்டை திருப்பி வளைச்சு இதே மாதிரியே நம்ம வந்துட்டு முடிச்சு போட்டு முன்பக்கமாக அந்த மாதிரி கட்டிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அந்த டாப்ஸை வந்து ரிவர்ஸ் சைடு, அதாவது உல்ட்டாவாக திருப்பி போட்டு தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ரிவர்ஸ் சைடில் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து நார்மலாக எப்போதும் சுடி போடுற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேக் சைட்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து ஊக்கு வச்சு போட்டிருக்கோம், த்ரெட்டை உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக்கர். இப்போ ஒரு டாப் எடுத்துருப்போம், அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகணும், ஆனால் தைக்கலை, அதுக்காக போய் டெய்லர்லாம் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த சிம்பிளான ஹேக்கை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச அந்த நாடா வந்து இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கும், ஆனால் அந்த போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது. அந்த ஹிப் சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் அது மாதிரி இல்லை, எங்களுக்கு ஃபேன்சியாக ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு டிப் இருக்குது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாப்பா வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணல, அதனால் தலைவாணியை வந்து உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சுடியோட ஃபஸ்ட்டு லாஸ்ட் அந்த கார்னர் ஹிப்பு கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உள் பக்கமாக அந்த மாதிரி சேஃப்டி பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பீட்ஸு, மணி இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 மணி வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு ஊக்கில் ஒரு 4 தான் வந்து போட முடியும். இந்த மாதிரி 4 போட்டுட்டு அப்படியே வந்து ஊக்கை வந்து உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு இது வந்து போட்டாச்சு. 2 போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 2ஓட நிறுத்திடலாம். இல்லை 3 வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவுலேயும் ஒன்று வந்து இதே மாதிரியே ஒரு ஊக்கை வச்சுட்டு அதில் ஒரு 4 மணி வந்து கோத்துட்டு முன்னாடி நம்ம எப்படி ஊக்க உள் பக்கமாக விட்டு போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இது 2வது ஊக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக அந்த ஹிப்பு கிட்ட, அதாவது உங்கள் ஹிப்பு கிட்ட இருக்கிற மாதிரி அந்த ஊக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் அந்த கார்னர்லேயே அதே மாதிரியே நான் வந்து ஒரு ஊக்கு வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் 3 ஊக்கு வந்து போட்டிருக்கேன். அதாவது அந்த ஓரத்தில், இந்த ஓரத்தில், நடுவில் அப்படின்னு 3 வந்து போட்டிருக்கேன். இதே அந்த ரோப்பே தான் நான் வந்து திருப்பி எடுத்திருக்கேன். ஒரு கோல்டன் கலர் ரோப்பு, அதுக்கப்புறம் சில்வர் கலர், பிளாக் கலர், இந்த 3ஐயும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த 3 இதுக்குள்ளேயுமே அந்த த்ரெட்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மல்டி கலர் த்ரெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெல்ட் மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்காக போய் டக்குன்னு டெய்லர் மிஷின்லாம் தேடி நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். ஒன்றுமே ஆகாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்கும்.
இப்போ பேக் சைடு நீங்கள் எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுமேன்றதுக்காக இந்த டசில் வந்து அதே கலரில் இருந்துச்சு, அதையும் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டன் கலரில் இது 3 நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஹிப்பு கிட்ட பெல்ட் போட்டு நம்மளோட இதை வந்து டைட் பண்ண மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஊக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியவே தெரியாது. நம்ம வந்து ஒரு பெல்ட் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. கோல்டு கலர், சில்வர் கலர், பிளாக் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. மணியும் அதே மாதிரி கோல்டு, சில்வர், ஒயிட் ஒரு 15 மணி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. டசல் இது மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த டசல் வச்சு அந்த பேக் சைட் போர்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேக் தான். நம்ம மேட்சிங்காக கூட நம்ம த்ரெட்டு அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த டிப்புமே ரொம்பவே சிம்பிளான டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹேண்டு வந்து நமக்கு லாங் ஹேண்ட் இருக்கும், சில டைம் வந்து ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இல்லை லூஸாக இருக்குது, வந்து கீழே வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கு அப்புறமா மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி தூக்கி விட்டுருங்க. இப்போது தூக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த மேலே இருக்க துணியை அப்படியே கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். மடித்து வச்சு தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது மாதிரி கீழே விழவும் விழாது, லூஸாக தொங்கவும் தொங்காது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து லாங் ஸ்லீவாக இருக்குது, இது வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது. இப்போது இதை இன்னமே வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னமே நான் வந்து ஷார்ட் ஸ்லீவாக மாற்றி காமிச்சிருக்கேன். நம்ம போட்ட ரப்பர் பேண்ட் வந்து இந்த மேலே இந்த டாப்பில் வந்து இருக்குது. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லாங் ஸ்லீவ், இந்த ஷார்ட் ஸ்லீவ், ரப்பர் பேண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். டக்குன்னு இப்போ போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெய்லர் மிஷின் மடித்து தைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஐடியா தான். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படணும். குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த லெகின்ஸ் பேண்ட் அந்த ஈரத்தோட போடுறதுக்குள்ளே அப்பப்பா போதும்னு ஆகிடும். யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப், இது மாதிரி ஒரு கேரி பேக்கை காலில் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கு அப்புறமா எவ்வளோ கால் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டிட்டு இந்த லெகின்ஸ் பேண்ட்டுக்குள்ளே காலை விட்டுட்டோம் அப்படின்னா அது போகிறதே தெரியாது. அப்படியே இந்த சர்க்கிளில் சறுக்கி விளையாடுற மாதிரி செல்னு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஹேக், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டா கூட எதுவும் தேடி எடுக்க முடியாதுன்னு, அது மாதிரி தான் அந்த லெகின்ஸ் பேண்ட்டுமே. ஆனால் இந்த சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பெர்மனண்ட்டாகவும் வேணும், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தான். 5 நிமிஷம் தான் ஆகும். எந்த டாப்பை நீங்கள் வந்து டைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பை வந்து இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க தரையில். எந்த டாப்போட சைஸுக்கு உங்கள் டாப்பை வந்து டைட் பண்ணணுமோ அந்த 2 டாப்போட அந்த ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்குது. ஒரு கிரையான்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணாமல் கேர்வாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கேர்வாக இருந்தால் தான் அந்த ஹிப்பு கிட்ட அந்த செஸ்ட் போர்ஷன் கிட்ட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒரு ஊசியில் நூல் வந்து கோத்து வச்சுருக்கேன். 2 டபுள் நூலாக வந்து கோத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஊசியை அடி பக்கமாக விட்டு மேலே வந்து இழுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக போடாமல் நல்லா பெரிய பெரிய தையலாக போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக போட்டால் லேட் ஆகும், பெருசாக போட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் இருக்கிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுட்டு எந்த இடத்துல அந்த தையல் முடிஞ்சதோ அதே இடத்துல பின்பக்கத்துலேருந்து மறுபடியும் ஊசியை வச்சு மேலே இழுத்து விடுங்க. இப்போ இழுத்தாச்சு. மறுபடியும் அதே லென்த்தில் இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மறுபடியும் வந்து குத்திக்கோங்க. இப்போ அடிப்பக்கம் விட்டு எடுத்தாச்சு. மறுபடியும் அடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த நாட் போட்டோம் இல்லையா, அது எங்கே வந்து முடியுதோ அந்த ஸ்டிச்சு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் நம்ம சைடு ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக் தான். நிறைய பேர் கையில் எப்படி தைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சதே வந்து தெரியாது. ஜஸ்ட் அந்த டாட் மட்டும்தான் தெரியும். முன்னாடி மட்டும்தான் தைச்சது தெரியும். பின் பக்கம் அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தெரியும். இப்போ இதை திருப்பிட்டு நம்ம தைச்சது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம தைச்சது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவசரத்தில் போய் நம்ம வந்து தையல் காட்டெல்லாம் தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி தைச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டு கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம். ரொம்பவே நீட்டாக சிம்பிளாக வந்து தைச்சு முடிச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது கிராஃப்ட் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கர்வாக தைச்சது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கடையில் தைச்சதை விட நம்ம தைச்சது இன்னுமே பார்க்கறதுக்கு சொல்லப்போனால் ரொம்பவே அழகாக இருக்குது. சேம் இதே தான் கையும் வந்து நீங்கள் டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஹிப் சைஸை வந்து டைட் பண்ணமோ அதே மாதிரியே கையும் அதே மாதிரியே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.